எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல எண்ணங்களை யூஸ் பண்ணி நம்முடைய இலக்குகளை எப்படி துல்லியமாகவும் விரைவாகவும் அடையணும்ன்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு முக்கியமான மெத்தடை தான் பார்க்க போறோம். அது என்னன்னா ஸ்கிரிப்டிங் மெத்தட். நம்முடைய கோல்ஸ் இல்லைன்னா நம்முடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் அது நிறைவேறிட்டு நினைச்சு ஒரு பேராகிராஃபா எழுதுறது தான் இந்த ஸ்கிரிப்டிங் மெத்தட். நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க இந்த ஸ்கிரிப்டிங் வீடியோ பத்தி. ஆனா நாம இப்ப பார்க்க போற இந்த வீடியோல நிறைய யூனிக்கான விஷயங்கள் இருக்கும், நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கும். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோல ஒரு நிமிஷமும் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். நீங்க 5 செகண்ட் ஸ்கிப் பண்ணா கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூபிள் கிடைக்காம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால வீடியோவை கவனமா ஃபுல்லா பாருங்க. இப்போ நான் சொல்ல போற இந்த மெத்தடை நீங்க இப்போதான் பிகினர்ஸா இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்கனாலும் சரி, இல்ல ஆல்ரெடி யூஸ் பண்ணி இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த வீடியோல இந்த ஸ்கிரிப்டிங் மெத்தடை எப்படி கையாளலாம்ன்ற விதத்தை 2 பார்ட்டா பார்க்க போறோம். வெல்கம் டு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நீங்க எந்த டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ற அந்த டைம்ல உங்களுடைய மைண்ட் செட் ரொம்ப ஹாப்பியாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். எந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு நம்பிக்கை தேவை. இந்த ஸ்கிரிப்டிங் மெத்தடை பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய நம்பிக்கை 100% இருக்கும்போது தான் இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய குறிக்கோள் தெளிவா இருக்கணும். அது சின்ன விஷயமா இருக்கலாம், இல்ல பெரிய விஷயமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதுல உங்களுக்கு தெளிவு இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்டிங் மெத்தட்ல நம்மளுடைய தேவைகள் இலக்குகளை ஒரு பேராகிராஃபா எழுத போறோம். நம்முடைய இலக்குகள் நிறைவேறிச்சு, அதைத்தான் இங்க எழுதுறோம். அதனால இது 1 இல்ல 2 சென்டென்ஸ்ல இருக்கக்கூடாது. இது ஹாஃப் பேஜ்ல இருந்து ஒரு ஃபுல் பேஜ் வரை இருக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே நேரத்துல நிறைய கோரிக்கைகளை இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணி எழுதுவாங்க. ஆனா நீங்க அப்படி எழுத வேண்டாம். ஒரு நேரத்துல ஒரு கோரிக்கை மட்டும்தான் இருக்கணும். அதாவது ஒரு தேவைக்காக மட்டும்தான் இந்த ஸ்கிரிப்டிங் மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். உங்களுடைய அந்த ஒரு கோரிக்கை நிறைவேறினதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன தேவைகள் கோல்ஸ் இருக்குதோ அதுக்காக நீங்க இந்த ஸ்கிரிப்டிங் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு நேரத்துல ஒரே ஒரு இலக்கை மட்டும்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு நிறைய தேவைகள் இருக்குதான், ஆனா நீங்க தான் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை, அடுத்தது என்ன தேவைன்னு அந்த தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வச்சுக்கணும். இப்படி நீங்க பண்ணும்போது உங்க குறிக்கோள் நல்ல தெளிவு இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். நம்பர் 1, இந்த ஸ்கிரிப்டிங் ஒரு நோட்ல தான் எழுதணும். பேப்பர்ல எழுதி தூக்கி போட்டுறக்கூடாது. அதனால இதுக்குன்னு தனியா நோட்டு இல்ல டைரி பேனா ஒன்று வாங்கிக்கோங்க. கிராட்டிடியூடும் ஸ்கிரிப்டிங்கும் ரெண்டும் ஒன்று கிடையாது. கிராட்டிடியூடை பொறுத்தவரை ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்கிரிப்டிங்கை பொறுத்தவரை ஒரு ப்ராப்பரான ஸ்டோரியை, உங்க லைஃப்ல நிகழக்கூடிய, உங்க லைஃப்ல நடக்க போற ஒரு கம்ப்ளீட்டான ஸ்டோரியை அப்படியே எழுதுவோம். அதனால கிராட்டிடியூடும் ஸ்கிரிப்டிங்கும் ரெண்டும் ஒன்று கிடையாது. நம்பர் 2, இந்த ஸ்கிரிப்டிங் நோட்டை யார்கிட்டயும் நீங்க காட்ட வேண்டாம். வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்க எழுதுறீங்கன்னு தெரியும், ஆனா என்ன எழுதுறீங்கன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம். அதே மாதிரி நீங்க எழுதி முடிச்சதும் அந்த நோட்டை யாரும் பார்க்காத மாதிரி பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருங்க. ஏன்னா நீங்க இப்படி ஒரு மெத்தட் யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு விருப்பமானவங்க நெகட்டிவா ஏதாவது சொன்னாங்கன்னா அதனால உங்க நம்பிக்கை குறைய வாய்ப்பு இருக்கு. நம்பர் 3, எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் ரொம்ப பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள், நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா இன்னைக்கு உட்காந்து அந்த வேலைக்காக ஸ்கிரிப்டிங் எழுதாதீங்க. அதாவது நாளைக்கு அந்த வேலை கிடைச்சிடும், நாளைக்கு அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுவேன்னு ஸ்கிரிப்டிங் மெத்தடை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தேவைகள் எதுவோ இல்லை உங்க குறிக்கோள் என்னன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அதற்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் தானா தேடி வரும். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இன்னைக்கு இந்த டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இது 3வதா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்க உங்களுடைய ஸ்கிரிப்டிங்காக வாங்கின நோட்ல எழுதுங்க. உங்களுக்கு எந்த மொழி கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மொழியிலே எழுதுங்க. நீங்க இதுக்குன்னு 25-30 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க தனியா ஒரு இடத்துல உட்காந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளா, இப்போ ஒரு வீடு வாங்க போறோம், அதுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு ஒரு அழகான வீட்டை கொடுத்தாச்சு. வீடு வாங்கினதுல இருந்து அடுத்த 25-30 நிமிஷம் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், உங்க எண்ணங்கள் எந்த மாதிரிலாம் இருக்கும், ரியலா அந்த 25-30 நிமிஷம் எப்படி இருக்கும், என்னெல்லாம் பண்ணுவீங்கன்றத இந்த ஸ்டோரியா ஸ்கிரிப்டிங்கா எழுதுவோம். ஒரு அழகான வீட்டை நீங்க சொந்தமா வாங்கிட்டா அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும். உங்க கையில அந்த வீட்டோட சாவி இருக்கு, உங்க கையால அந்த வீட்டோட டோர் திறக்கிறீங்க. வீட்டுக்குள்ள ஃபேன், டேபிள், சோபான்னு ரொம்ப அழகா அந்த வீடை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க வீட்டுக்குள்ள உங்க குடும்பத்தினர், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறீங்க. அந்த இனிமையான மூமெண்ட்ல பால் காய்ச்சுறீங்க. அந்த இனிமையான சமயத்துல எல்லாருமே ஸ்வீட் சாப்பிட்றாங்க. இப்படி உங்களோட ஸ்கிரிப்டிங்கை ப்ராப்பரா எழுதுங்க. முக்கியமா நீங்க எழுத போற ஸ்கிரிப்டிங்கை நிகழ்காலத்துல எழுதுங்க. கடந்த காலத்திலயோ இல்லை எதிர்காலத்திலயோ எழுதாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு, இனிமே என் கடன் தீரப்போகுது, எனக்கு நிறைய சொத்துக்கள் வரப்போகுது, இப்படி ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதாதீங்க. நிகழ்காலத்துல உங்களுடைய இலக்குகள், ஆசைகள் நிறைவேறிட்ட மாதிரி எழுதுங்க. நீங்க எழுத போற ஸ்கிரிப்டிங்ல கடன், லாஸ் இந்த மாதிரி
எதிர்மறையான வார்த்தைகள் இல்லாம பார்த்துக்கோங்க. நீங்க கடன் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது, நீங்க கடன தான் கவர்ந்து இழுப்பீங்க. அதனால எதிர்மறையான வார்த்தைகள் இல்லாம பார்த்துக்கோங்க. உங்க ஸ்கிரிப்டிங்க நீங்க பொறுமையா, ரிலாக்ஸா உணர்ந்து எழுதுங்க. நீங்க எழுதும்போது உங்களோட தேவைகள், ஆசைகள் நிறைவேறுச்சு அந்த உணர்வோட எழுதுங்க. எழுதி முடிச்சதும் 5 நிமிஷம் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பண்ணாம, அமைதியா ரிலாக்ஸா இருந்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகள பார்க்க ஆரம்பிச்சுடுங்க. நம்பர் 5 எத்தன நாளைக்கு நான் அந்த ஸ்கிரிப்டிங் மெத்தட கன்டின்யூ பண்ணணும்னு கேட்பீங்க. வாரத்துக்கு 2 நாள் எழுதுனா கூட போதும். நீங்க தொடர்ச்சியா எல்லா நாளும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கூட எழுதலாம். ஒரு நாளைக்கு 2 முறை எழுதலாம். அதுவே போதுமானது. வாரத்துக்கு 2 இல்ல 3 முறை எழுதலாம். டெய்லி எழுதணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய தேவைகள், இலக்குகள் நிறைவேறும் வரை நீங்க இத எழுதிட்டு வாங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க ஸ்கிரிப்டிங்க யூஸ் பண்ணிட்டு வரும்போது, நீங்க எதிர்பார்க்காத வழியில் கூட உங்களுடைய தேவைகளும், இலக்குகளும் ரொம்ப விரைவா நிறைவேறிடும். நம்ம ஆழ் மனசுல பதியும். லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லா மெத்தடும் நம்முடைய இலக்குகள, ஆசைகள நம்மோட ஆழ் மனசுல பதிய வைக்கணும். இதுக்கான மெத்தட் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன பார்த்துட்டு வரோம். அதுல ஒரு மெத்தட் தான் இந்த ஸ்கிரிப்டிங் மெத்தட். எழுதும்போது நம்முடைய உடம்புல நிறைய சென்சஸ் ஒர்க் பண்ணுது. நம்முடைய சென்சஸ் ஒன்றி இருக்கும்போது, அந்த சமயத்துல நம்ம நினைக்கிறது நம்ம ஆழ் மனசுல பதியுது. அதனால இந்த ஸ்கிரிப்டிங் மெத்தட் ரொம்ப பவர்ஃபுல்லா பார்க்கப்படுது. விஷுவலைசேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்தா, நீங்க தாராளமா ஸ்கிரிப்டிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்கிரிப்டிங் மெத்தட் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா, நீங்க ரெகுலரா கிராட்டிட்யூட் எழுதியிருக்கணும், அஃபர்மேஷன் கேட்டிருக்கணும். ஏன்னா நம்ம மனநிலை சீரா இருக்கணும். ஏன்னா நம்முடைய மனநிலை சீரா இருக்கும்போது தான் இந்த மாதிரி விஷுவலைசேஷன், ஸ்கிரிப்டிங் மெத்தட்லாம் யூஸ் பண்ணணும். நீங்க கிராட்டிட்யூட், அஃபர்மேஷன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுடைய மனநிலை சீரான நிலைமையில இருக்கும். அப்பதான் ரிசல்ட் பெட்டரா கிடைக்கும். பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நடுவுல பிரேக் எடுக்காதீங்க. ஸ்கிரிப்டிங் மெத்தட் பிராக்டிஸை முடிச்சதும் பிரேக் எடுங்க. ஸ்கிரிப்டிங் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் டைமிங் எதுவும் இல்லை. ரிலாக்ஸாக ஹாப்பி மைண்ட் செட்டோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லா ஆஃப் ப்ராக்டிஸ்க்கான பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கிரிப்டிங்கான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக புரியும் நம்புகிறேன். இப்போ நீங்கள் ரைட் சைடில் தெரிகிற யூஸ்ஃபுல்லான வீடியோவை பாருங்கள். நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன். என் பேர் சுரேந்தர்.